8 மாதங்களுக்கு முன்பு மாயமான இளம் பெண். நகையை பறித்து கொன்று கால்வாயில் வீசிய பெண் உள்ளிட்ட கும்பல். எலும்புக்கூடாக வெளியே எடுத்த பெண்ணின் உடல். எங்கு என்ன நடந்தது? நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள பழவூரை அடுத்த மாடன் பிள்ளை தர்மம் கிராமத்தை சேர்ந்தவர் 28 வயதுடைய கயல்விழி. திருமணமாகி 2 ஆண்டுகளில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த அக்டோபர் மாதம் வீட்டில் இருந்த கயல்விழி திடீரென மாயமானதாக அவரது உறவினர்கள் பழவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிந்து போலீசார் கயல்விழியை பல்வேறு கோணங்களில் தேடி வந்தனர். ஆனாலும் கடந்த 8 மாதங்களாக அந்த வழக்கில் துப்பு துலங்கவில்லை. இந்த நிலையில் தனிப்படை காவல்துறையினர் அப்பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது கயல்விழியை பஜார் பகுதியில் வைத்து ஒரு பெண் உட்பட 4 பேர் அடங்கிய கும்பல் காரில் கடத்தி சென்றது தெரிய வந்தது. அந்த 4 பேரையும் பிடித்து வந்து நடத்திய விசாரணையில் கயல்விழி அணிந்திருந்த நகைக்காக அவரை கடத்தி சென்று கொலை செய்து களக்காடு சேரன் மகாதேவி சாலையில் உள்ள கங்கனாங்குளம் அருகே 80 அடி கால்வாய் பகுதியில் வைத்து கொடூரமாக கொலை செய்து உடலை கால்வாயில் வீசிவிட்டு சென்றது அவர்களது வாக்குமூலத்தில் தெரிய வந்தது. வள்ளியூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் வெங்கடேசன் தலைமையிலான காவல்துறையினர் அந்த கால்வாய்க்கு சென்று அந்த பெண்ணின் மண்டை ஓடு உள்ளிட்ட எலும்புக்கூடுகளை கைப்பற்றி மேலும் சில முக்கிய தடயங்களையும் எடுத்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள்.